எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு பிப்ரவரி 6ஆம் தேதி 2025 தை மாதம் கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாள். முருகனுக்கான வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. தை கிருத்திகைங்கிறது கிருத்திகையிலே ரொம்ப விசேஷமானது. முருகனுக்கு உகந்த மாதம் தை கிருத்திகை, தை பூசம் ரெண்டுமே பாருங்கள் இந்த தை மாதத்துலேயே வரக்கூடியது. தை மாதங்கிறதே ஒரு விசேஷமான ஒரு மாதம். இது நம்ம இப்போ ரத சப்தமி கூட நம்ம அனுஷ்டித்தோம் இல்லையா? இந்த ரதம் சூரியனோட ரதம் திரும்பக்கூடிய இந்த மாதமும் தை மாதம் தான். அதே மாதிரி நம்ம தமிழ் மாதத்தில் பார்த்திங்கன்னா தை 10வது மாதமாக வரும். அதனால் இந்த தை மாதத்தில் விரதமிருந்து முருகனை வழிபட்டால் கட்டாயம் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம். அதனால் கந்த கடவுள் முருகனை நாளை எல்லோரும் வழிபட்டு சிறப்பான பலனை பெறலாம். குழந்தை இல்லாத தம்பதிகள் கண்டிப்பாக இந்த விரதம் இருக்கும் பொழுது குழந்தை வரம் கிடைக்கும். கல்யாணம் மற்றும் வீடு கட்டுதல் எந்த மாதிரி பிரார்த்தனையை நீங்கள் முருகன்கிட்ட வச்சாலும் தை கிருத்திகை நாளில் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். முருகனுக்கு சரவண பவா கோலம் போட்டு அதில் 6 விளக்கு ஏற்றலாம். மண் அகல் ஏற்றுவது மிகவும் விசேஷம். நாளை கந்தசஷ்டி கவசம் படிப்பதும், முருகனுக்கான ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்வதும், முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவதும், உங்கள் வீட்டில் வழக்கம் இருந்தால் மாவிளக்கு ஏற்றுவதும் மிகவும் விசேஷமானது. தை கிருத்திகை நாளை பிப்ரவரி 6ஆம் தேதி மறந்துட வேண்டாம். எல்லாருமே கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்து அந்த கந்த கடவுளோட கருணையை, கருணா கடாட்சத்தை, கிருபா கடாட்சத்தை பெறலாம். நமஸ்காரம்.